Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஷெஃப் ஃப்ரம் கம்பம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது ரெசிபி வந்து என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி ரெசிபி. ஒரு சீஸ் சில்லி டோஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நம்ம ரெசிபியில். ரொம்பவே சிமிலரான இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்க பொருளே ரொம்ப பேசிக்கான பொருள் வச்சு அதை செஞ்சிடலாம். அதான் சீஸ் சில்லி டோஸ்ட் எப்படி செய்யறது தான் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், இப்போ நம்மளுக்கு அந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து அமுல் சீஸ் தேவைப்படும். அமுல் சீஸ் தேவைப்படும். அமுல் சீஸ் வந்து நீங்கள் உங்கள் நார்மலான ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அமுல் சீஸு, அப்புறம் நமக்கு க்ரீன் சில்லி தேவைப்படும். நம்ம க்ரீன் சில்லி வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எவ்வளோ ஃபைனாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இது வந்து இங்கிலீஷ் ஹெர்ப்ஸ் பார்ஸ்லியும் ஃபைனாக எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணணுமோ சாப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பார்ஸ்லி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொரியண்டர் கூட ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஓரிகேனோ, இது வந்து நார்மலான நம்மளோட ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இது வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓரிகேனோ இல்லை மிக்ஸ் ஹெர்ப்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆலிவ்ஸ், நான் வந்து மேலே இந்த சீஸ் மேலே வந்து சும்மா கார்னிஷ் மாதிரி வச்சுட்டு கிளாட்டின் பண்ணுறதுக்காக ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவை. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 எக்ஸ் தேவைப்படும். எக்லேருந்து நம்ம எக் ஒயிட் மட்டும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணோம்னா தான் நமக்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி கிடைக்கும். சீஸு, பார்ஸ்லி, க்ரீன் சில்லி, ஒரிகானோ, இது கொஞ்சம் சால்ட் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி சீஸில் சால்ட் இருக்கும். இப்போ எக் ஒயிட் எடுத்துக்கலாம். 2 எக்லேருந்து எக் ஒயிட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஜல்லடை வடிகட்டி அந்த மாதிரி இருக்கிறத வச்சு கூட எடுக்கலாம். இப்போ இந்த எக்கை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இந்த நுர மாதிரி வரணும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு போதும். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து அமுல் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அமுல் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் முன்னாடியே சொன்னல பார்ஸ்லி, ஃபைன் சாப் பண்ண பார்ஸ்லி. இந்த பார்ஸ்லி இல்லைன்னா நீங்கள் சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து என்ன நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் ஃப்ளேவர் வந்து நம்ம க்ரீன் சில்லி தான் மெயினாக ஆட் பண்ணுறோம். ஸோ க்ரீன் சில்லி வந்து அந்த சீடு எடுத்தனால கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓரிகானோ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஓரிகானோ. இப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்க்க போகிறோம் நம்ம, ஏன்னா சீஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு லைட்டாக பிளாக் பெப்பர் அதே மாதிரி ஒரு பிஞ்ச். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு வந்து 3 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே லைட்டாக இந்த வீட்டில் அவன் இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, லைட்டாக தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைட் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சர் அதில் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டில். ஓ, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டில் லைட்டாக. இப்படி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ மீதி உள்ள 2ஐயும் நான் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க கைஸ், நம்ம 3லையுமே அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இதில் மேலே வந்து ஆலிவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி கூட வச்சுக்கலாம். 3லையுமே அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 3லையுமே வச்சாச்சு. இப்போ நான் வந்து சாலமண்டரில் தான் கிளாட்டின் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட வீட்டில் ஓவன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதை சிம்மில் வச்சுட்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3த்தையும் அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஒன்றுனா கூட நீங்கள் வைக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு 4 to 5 minutes வச்சா போதும். அந்த சீஸ் மெல்ட் ஆகி மேலே லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் வந்தாலே போதும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது சாலமண்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டை வந்து வச்சுக்கலாம் கைஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் அவன் இருந்தால் அவனில் வச்சுக்கோங்க, இல்லை தோசைக்கல்லில் வைங்க. இப்போ பாருங்கள் அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிட்டுருக்கு. தோசைக்கல்லில் வச்சிங்கன்னா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். தோசைக்கல் ஹீட் சீக்கிரம் ஆகிடும். மூடி வச்சு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அவனில் வச்சிங்கனாலுமே 5 minutes வச்சா போதும். 160 degree Celsius வச்சாலே போதும். பாருங்கள் நல்லா சீஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சீஸ் சில்லி டோஸ்ட். கைஸ் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரெட்டில் மிக்சர் வச்சு. இப்போ நான் போய் சாலமண்டரில் கரெக்டாக 7 to 8 minutes வச்சு மேலே டோஸ்ட் ஆகி கிளாட்டினாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ நம்ம ஆட் பண்ண அந்த க்ரீன் சில்லி, அந்த பார்ஸ்லி, ஒரிகனோ அதெல்லாம் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல. இது எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இப்போ வந்து நான் எப்படி இருக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெலிஷியஸான ரெசிபிஸ்லாம் இனிமேல் நிறையா வரும் நம்ம சேனலில். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ எட்ஜஸ் 4 சைடும் கட் பண்ணிடலாம். இப்படி எட்ஜஸ் மட்டும் ஜென்டலாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது பேர்ன் ஆகிருக்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போது இப்படி ஒரு கட், இப்படி ஒரு கட், அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஹே காய்ஸ், பாருங்கள் நம்மளோட சீஸ் சில்லி டோஸ்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். பாய் பாய்.